வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சுவையான சக்கரை பொங்கல் பாரம்பரிய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். வாங்க, மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். எல்லாரும் குக்கரில் செய்வோம். ஆனால் இது போல் ஒரு தடவை மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த பாரம்பரியமும் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கலாம். இது பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கோம். இது 1 கிலோ. பொங்கலுக்குனே வாங்கி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 250 மில்லி இந்த கப்பு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கப் அளவு கரெக்டாக காட்டினா சரியாக செய்வீங்கன்றக்காக காட்டுறேன். இது 1 கப் நம்ம பொன்னி பச்சரிசி எடுத்துக்கலாம். நார்மல் பச்சரிசியும் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பொங்கல் கொலைய விட்டு தான் சாப்பிட போகிறோம். இப்போ 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம். அதை ஒரு தடவை நல்லா கழுவிடலாம். ஒரு டைம் கழுவினா போதும். இதே போல் கழுவிக்கோங்க. அடுத்ததாக 2வது தடவை அந்த கழுவுற தண்ணியிலையே அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த பருப்பு அதே கப்பில் நம்ம மெஷர் பண்ண எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் நம்ம எடுத்திருக்கோம் பச்சரிசி. ஸோ அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதை நம்ம இப்போது பொன்னிறமாக வறுக்க போகிறோம். பாசிப்பருப்பு கருகிடக்கூடாது. பொன்னிறமாக தான் வறுபடணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப அடுப்பை குறைவாக சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு செவந்து வரும். சிம்மில் வச்சு செய்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மேலெல்லாம் லேசாக செவந்துருந்துச்சு இல்லையா, அதனால் அதை நல்லா கழுவிடணும். ஸோ கழுவிட்டு 2யும் சேர்த்து நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். 5 மணிக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா 4:30க்கெலாம் ஊற வச்சுருங்க. இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு. பருப்பு எப்படி ஊற வைக்கிறோமோ அதே டைம்லேயே கடலைப்பருப்பையும் ஊற வச்சிடணும். 3மே அரை மணி நேரம் ஊறணும். எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஜாதிக்காய். கிடைச்சதுன்னா போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரேட்டும் சேர்த்து காட்டலாங்கிறக்காக நான் இதை காட்டியிருக்கேன். இதில் கால்வாசி மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறோம். அந்த ஜாதிக்காய் 1 இருக்கு இல்லையா, இதில் 1/4 பங்கு நம்ம போட்டால் போதும். நம்ம இதே போல் துருவி சேர்த்துக்கலாம். பொடியாக கிடச்சிச்சினாலும் நீங்கள் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் போதும். இது பச்சை கற்பூரம். இது சாப்பிட்ற கற்பூரம். எடிபிள் கற்பூரம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பாருங்கள், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா கடைகளிலுமே இது கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஏன் அப்படி நான் கவுத்தி எடுத்தேன் அப்படின்னா, கீழே இருக்கும் சின்ன சின்ன சூடம். அதனால் கவுத்தி போட்டோன்னா சின்னது மட்டும் மேலே வந்துடும். கைப்படாமல் எடுங்க. முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் நம்ம ஒரே பங்கு சம அளவு எடுத்து நெய்யில் வறுக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட இதை சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் முந்திரி உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாக. நல்லா உப்பி வர்ற அளவுக்கு அந்த கிஸ்மிஸ் பழம் வேகணும். ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பாகு காய்ச்சிடலாம். நல்லா தட்டிட்டு இதே போல் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் எனக்கு கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நீங்கள் தட்டிட்டு சேர்த்திங்கன்னா கரைஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி காய வச்சிடலாம் உலைக்கு. அதாவது பொங்கலுக்காக தண்ணி காய வைக்க போகிறோம். பாருங்கள், மெஷர்மெண்ட்டில் காட்டியிருக்கேன். இது 3வது கப், இது 4வது கப், இது 5 கப். 5 கப்பு தண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 5 கப் தண்ணி. இதே கப்பில் அந்த பருப்பு அலசின தண்ணியவும் 1 கப் எடுத்திருக்கோம். அடுத்ததாக பால் 1 கப் எடுத்திருக்கோம்.
ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும் நமக்கு. இது ஏலக்காய் பொடி. அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பு, கடலைப்பருப்பு இதோட சேர்க்க போகிறோம். நான் மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பொங்க விடக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு செய்கிறீங்கன்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் இப்போ மேலே இருக்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு பொங்கி வரும். பொங்கினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அரிசிக்கு அளவாக நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹையாக எரிக்கும்போது, அதாவது விறகடுப்பில் வைக்கிறவங்களுக்கு ஈஸி, வேகமாக பொங்கி வந்துடும். நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வச்சுருக்கணும். அப்போ தான் பொங்கி வரும். எந்த பக்கம் பொங்குதுன்னு நம்ம சாங்கியம்லாம் பார்ப்போம்ல. நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த ஊற வச்ச எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இது மண்பானைங்கிறனால எனக்கு பிடிக்கவே இல்லை, அடி பிடிக்கவே இல்லை. ரொம்ப கெட்டியாகும் போது மட்டும்தான் லைட்டாக பிடிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடி பிடிக்கலை பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ அந்த பக்குவத்திலேயே மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா குலைவாக வேணுங்கிறனால இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கிளறி விட்டு இதே போல் வேக வச்சுக்கிறேன். இந்த பக்குவம் எங்களுக்கு போதும். இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாகை வந்து ஊற்றிடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் டைரெக்டாக சேர்க்குறேன். ஏன்னா அடியில் மணல் எல்லாம் தங்கிடும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி பாகு சேர்க்கும்போது. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஜாதிக்காயை சீவி வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை கற்பூரம், அதாவது சாப்பிடக்கூடிய கற்பூரம், குட்டி குட்டியாக நான் 2 சேர்த்துருக்கேன். அது போக கொஞ்சம் தூள் இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதாவது உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு பிஞ்ச் சேர்த்தோன்னா ஸ்வீட் வந்து சூப்பராக தூக்கலாக தெரியும். எதில் மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் இந்த கப்பில் 1 கப் எடுத்துக்கிறேன். சின்ன கப்பு தான் இது. பின்னாடி இருக்க அந்த கருப்பாக இருக்கும்ல ஓடெல்லாம், அதெல்லாம் எடுத்துட்டு சீவி சேர்த்துருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பாரம்பரிய முறையில் மண் பாத்திரத்தில் வச்ச சக்கரை பொங்கல் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றோக்குள்ளே நீங்கள் எல்லாம் பூஜையெல்லாம் போட்டுட்டு தான் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த டைமில் ரொம்ப இறுகி போயிடும். ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டைமில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா அப்படியே இருக்கும், மேலே வாடி போகாது. சூப்பரான பாரம்பரிய முறையில் வச்ச சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பாரம்பரிய பொங்கல்னாலே கொஞ்சம் திகட்டும், தித்திப்பாக தான் இருக்கும். வடை வச்சு அதுக்கு சாப்பிட்டு பாருங்கள், சைடிஷாக சூப்பராக இருக்கும். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புத்தம்புது வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.